அடுத்து நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷியாம் நினைக்கிறார். வணக்கம் திரு தராஷியாம், இந்த மீட்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கேட்கிற அளவுக்கு தொகுதிகளை எல்லாம் தரவே முடியாது. 70 தொகுதிகளை அவர்களுக்கே கொடுத்து விட்டால் அதிமுக இப்போது இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்கள் எங்கு போய் நிற்பார்கள்? கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் கணக்கே எப்படி என்றால், பிஜேபிக்கு 15% வாக்கு இந்த தொகுதியில் இருக்கிறது, இங்க அதிமுகவுக்கு ஒரு 20% இருக்கிறது. அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும். இதுல 75 எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட சிட்டிங் எம்எல்ஏ. இன்னும் சொல்ல போனால் ஏப்ரல் மாதம் ராஜ்யசபா தேர்தல். இந்த தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அதிமுக அணியில் பிரிந்து விட்டார்கள் என்றால் ராஜ்யசபாவில் ஒரு சீட்டு போய்விடும். 34 68 எம்எல்ஏ வேணும். இப்போதே அது இல்ல. பிஜேபியோட சேர்த்து 75 எம்எல்ஏ என்று வைத்தால் 4 எம்எல்ஏ ஏற்கனவே போயாச்சு ஓபிஎஸ் ஓட. ஒரு எம்எல்ஏ செங்கோட்டையன். 5 போயிடுச்சு. இப்பவுமே 5 போயிடுச்சுங்க. கையில இருக்கிறதே 70 தான். இதுல ஒரு 4-5 போனா அவ்வளவுதான். திமுக 5வது வேட்பாளரை நிறுத்தி ஜெயித்து விடும். தேர்தலுக்கு முன்பு அது பெரிய வெற்றியாக மாறிவிடும். எனவே அப்படியான ஒரு முடிவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கவே மாட்டார். ஏற்கனவே 20 கொடுத்திருக்கிறார்கள். சற்றேற குறைய அதை ஒட்டித்தான் அமையும். என்டிஏவுக்கு மொத்தமாக கொடுத்து விடுங்கள், நாங்கள் பிரித்து கொடுக்கிறோம், அந்த அந்த பருப்பை இங்கு வேகாது. காரணம் என்னவென்றால் எல்லா கூட்டணி கட்சியும் நேரடியாக, அது திமுக இருந்தாலும் சரிதான், நேரடியாக களத்தில் இருக்கிற மேஜர் பார்ட்னரோடு ஒப்பந்தம் போட்டு தொகுதிகள் இந்த தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு அந்த ஒப்பந்தத்தை பத்திரிகையாளர்கள் காட்டுவார்கள். வழக்கம் இதுதான். இப்ப இதுல ஒரு கடந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு மும்மடங்கு தொகுதிகளை அதிகமாக பாரதிய ஜனதா கேக்குதுன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? கேட்கறதை கேட்போம் என்கிற நம்பிக்கை தான். கேட்பது நமது உரிமை, கொடுப்பது அவர்கள் இஷ்டம் என்கிற நம்பிக்கை தான். எப்படி 70 கொடுத்து விட்டு இப்ப பாமக அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? அப்ப தேமுதிக அவர்கள் குறிவைக்கிறார்கள். பல கட்சிகளை எல்லா கூட்டணியும் அப்படித்தாங்க. பல கட்சிகளை குறிவைப்பார்கள். கடைசி நேரத்தில் அமையாமலும் போகும். ஆனா மேஜர் பார்ட்னர் 150 தொகுதியில் நிக்கணும்ல. அதிமுக 160 நிக்க வேண்டும். 150 வச்சா கூட கையில இருக்கிறது மிச்சம் 84 தொகுதி தான். 84ல 70 பிஜேபிக்கு கொடுத்துட்டு மிச்சம் 14 தொகுதி ஒருத்தருமே வரமாட்டாங்க. இப்படி கொடுத்தாலே மத்த கட்சியெல்லாம் விஜயோட போயிடும், இல்ல திமுகவோட போறதுக்கு முயற்சி எடுக்கும்.